Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 51. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பையன் அந்த மெயின் டீமன் ஹண்டக்குவ கொல்றேன்னு சும்மா வெறி கொண்டு விரட்டிட்டு போனானே. ஆட அந்த டீமன் பெரிய சைஸா இருந்தா பரவாயில்ல, தம்மா குண்டு இருக்குதா, கஷ்டப்பட்டு அதை விரட்டிட்டு போய் பட்டாத பாடுபட்டு கடைசியில அனல் பறக்க பறக்க கழுத்துல ஒரே போடா போட்டான் பாருங்க. கழுத்துல கத்தி பட்ட உடனே அப்படியே கதரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதோட கழுத்தை கட்டாயிக்கிட்டே போகும்போது திடீர்னு அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான உருவத்தை ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அது என்னன்னு அவனுக்கு தெரியல. அவன் இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ஆங்கர், பிளஷர், சாரோ, ஜாய், ஹேட்ரட், அப்புறம் இந்த ஃபியர். இன்னொரு டீமனோட ஸ்மெல் வருது, என்னன்னு தெரியலையே, என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு பதறுவான். அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் இதோட தலைய முதல்ல ஸ்லாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பயங்கரமா போக்கஸ் பண்ணி வெட்டுவான். ஆனா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல அவனால வெட்ட முடியல. ஏன்னா நெசுகோவோட பிளட் பவரால தான் இவ்வளவு தூரத்துக்கு வெட்டினான். இப்ப அந்த பவர் தீந்து போச்சு. என்ன பண்றதுன்னு முக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அவன் கத்துவான், டே டான்ஜரோ அந்த இடத்தை விட்டு தள்ளி போன்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, நிஜமாவே பின்னாடி ஒரு டீமன் இருக்குது. இப்ப என்னன்னா டான்ஜரோ தள்ளி போகாம கென்யா அங்க இருந்து சுட மாட்டான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு அவன் பதறிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த டீமன் அது வச்சிருந்த ட்ரம்ம டம்முன்னு ஒரு அடி பட்டால்னு வெட்டிச்சு. அந்த இடமே பயங்கரமா புழுதி கிளம்பும். அப்புறம் தான் ஏகப்பட்ட தலைகளோட டிராகன் வரும். அது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா மரம் மாதிரி இருக்கும். நம்ம பையன் அது மேல ஏறி இப்படிகான்னு ஜம்ப் பண்ணிட்டு கிடப்பான்னு வைங்க. அது இவனை பயங்கரமா அட்டாக் பண்ண வரும். அப்பதான் நெசுகோ இடையில பூந்து காப்பாத்துவா. பாவம் அவனை காப்பாத்த போகும்போது அவளோட காலை கடிச்சு விட்டுரும். கையுமே டேமேஜ் ஆயிருக்கும். இறங்கிட்டு வந்து பார்த்துட்டு நம்மளால மிரண்டுருவான். ஏன்னா உடனே சரியாயிருச்சு. அது அவனே எதிர்பார்க்கல. பட் பாவம் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆறாவதா இன்னொரு டீமன் வந்து நின்னுட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு நம்மால மிரண்டுட்டான். ஏன்னா அது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. நம்மளுக்கு கடுப்பாயிருமா. அதுக்கப்புறம் அதை அப்படியே க்ளோஸ் அப்ல செக் பண்ணி பார்ப்பான். மத்த டீமன்ஸ் எல்லாம் எதுவுமே அங்க இல்ல. என்ன நடக்குதுன்னு இவன் இங்க யோசிச்சுட்டு இருப்பான். கென்யா பார்த்தான் என்ன ஆச்சுன்னு. அட நம்மால அதோட கழுத்தை வெட்டிட்டு இருக்கும்போது அந்த ஆங்கர் டீமன் இருந்துச்சுல்ல, அதை காலி பண்ணிட்டா இவங்களும் கம்ப்ளீட்டா காலி ஆயிருவாங்கன்னு. சோ அது என்ன பண்ணிருச்சு, அதோட ரெண்டு கையும் தூக்கிட்டு நேரா மத்த டீமன் கிட்ட வந்து ஜாய் டீமனு, பிளஷர் டீமனு எல்லா டீமனையும் அடிச்சு புடிச்சு உள்ள இழுத்துக்குச்சு. அதாவது அப்சர்வ் பண்ணி இருக்குது. அதுவும் அவங்களோட விருப்பமே இல்லாம. சோ அப்படித்தான் இப்ப ஆங்கிரி டீமன் அதோட பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இருக்குது. 3 டீமனை அப்சர்வ் பண்ணி ஃபியூஸ் பண்ணி இருக்குதுன்னா டெஃபினட்டா இது சாதாரண விஷயமே இல்லையே. ஒன்ன சமாளிக்கிறதுக்குள்ளேயே படாத பாடு பட்டாங்க. என்ன நடக்க போதோ. கென்யாலாம் புல்லட்டை லோட் பண்ணிட்டு சுடுறதுக்கு ரெடி ஆயிருவான். அந்த டீமன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா இருந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன பையனா மாறிட்டான். இல்ல இன்னொரு கூத்து என்னன்னா அந்த 4 எமோஷன்ஸும் இப்ப ஒண்ணு சேர்ந்துருச்சா, மிச்சம் இருக்கிறது அந்த ஒருத்தன் தானே, அவனை கம்ப்ளீட்டா அவனோட பவரை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிடுவானுங்க. சோ இப்ப அந்த மெயின் பாடி கிட்ட போறதே பெரிய விஷயம். நம்மால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவான். அதுக்கே டான்ஜரோக்கு தூக்கி வாரி போடுது. ஆளு பாத்தீங்களா எப்படி பயங்கரமா இருக்கான்னு. டான்ஜரோவால மூச்சே விட முடியல. அவனோட பவர் இவங்களை அந்த அளவுக்கு பாதிக்குது. பதட்டத்துல அவனுக்கு நெஞ்சு வலிக்குது. இங்க கென்யாவுமே நடுங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வில்லப்ப இறந்துகிட்டு நான் என்ன பண்றேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா, நீங்க எல்லாம் கேவலமான வில்லனுங்கம்பா. அவன் பேசுறதே இங்க இவங்களுக்கு கொலை நடுங்குது. பயத்துல பேக் அடிக்கிறாங்கன்னா பாருங்களேன். அப்போ அவன் நம்ம ஆளுகளை மோசமான வில்லனுங்கன்னு சொன்னால அது ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டா, உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க என்னைய வந்து அட்டாக் பண்ணி கொண்டிருக்கணும். ஆனா வீக்கா இருக்க ஒருத்தனை போய் அட்டாக் பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா, வெக்கமா இல்லையா, துக்கமா இல்லையாங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க டான்ஜரோ கடுப்பாயி யாருடா வீக்கா இருக்கா, அவன் பொடிப்பையில இருந்தா அவன் நல்லவனா, என்ன மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கத்திய நல்லா இறுகி புடிச்சிட்டு சும்மா வெளுத்து வாங்குவான். என்னன்னா அவங்க கிட்ட இருந்து வர்ற பிளட் ஸ்மெல் பாத்தீங்கன்னா 100 இல்ல கிட்டத்தட்ட 200 ஹியூமன்ஸ கொண்டிருக்கானுங்கன்னு தெளிவா தெரியுது. அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க, உயிரை கொடுக்கற அளவுக்கு அவங்க தப்பு பண்ணாங்க. அத்தனை மக்களை கொன்னு தின்னுட்டு என்னமோ நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க நாதாரி பயல. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதா ஈவில் டீமன், உன் தலையை எடுக்க போறது நான் தாண்டா அப்படின்ட்டு மரண மாசா சொல்லுவான். தாறுமாறா இருக்கும்னா பாருங்களேன். சரி வீரவசனம் எல்லாம் நல்லா வண்டியா பேசிட்டான். இனி இதுக்கப்புறம் அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறானா இல்ல செப்பல் பீர் அளவுக்கு வாங்குவாங்கன்னு நல்லா வாங்குறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.